அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் காலையிலேயே ஆரம்பித்தாச்சு. அதாவது இன்றைக்கி ஏஞ்சது வந்து கொஞ்சம் லேட் 6:30 தான் ஏஞ்சேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து டீ காஃபி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். திவானியா வேலைக்குன்னு வரவங்களுக்கு இதுதான் வேலை. ஃபஸ்ட்டு காலையில் ஏஞ்ச உடனே டீ காஃபி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த திவானியாவை வந்து சுத்தம் பண்ணி வைக்கணும். அதாவது நேற்று குடிச்சு வச்சுருந்த கிளாஸு, இந்த கிளாஸு, இந்த டீ கிளாஸு இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கணும். க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு வேக்யூம் போடுறது, அந்த வேக்யூம் போடணும். அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி வச்சு சுத்தமாக வச்சிடணும். இப்போ மணி வந்து 7 ஆகுது. ஒரு 8:30 மணி 9 மணிக்கெலாம் வந்து ஆளுங்க வர ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களாம் வந்து உட்கார்றப்ப இந்த டீ காஃபிலாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வேலை வந்து இதுதான் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு வந்து டீ காஃபி வந்து ரெடி பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இதை எடுத்து இந்த ஃப்ளாஸ்கில் போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம இந்த க்ளீனிங் வேலை தான். ஸோ இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னென்ன டியூட்டி வருது அப்படின்றத கண்டினியூ பண்ணுறேன். என்ன சாப்பிட்றேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ புதுசாக வரீங்க அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா வந்து திவானியா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து டீ டைமு. ஸோ பிஸ்கெட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரிடே டிஃபானியாவில் வந்து எவ்ரிடே பிஸ்கெட்டு இந்த ஆஃபரில் போட்டிருப்பான். நெஸ்டோவில் வந்து 790 ஃபில்ஸுக்கு வந்து 3 பாக்கெட் 3 வெரைட்டியில் வரும். ஒன்று வந்து தேங்காய் பிஸ்கெட்டு, இன்னொன்று வந்து பால் ஹனி சேர்ந்தது, இன்னொன்று வந்து நார்மல் பிஸ்கெட் பாக்கெட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்கெட்டில் வந்து 10 பீஸ் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து 3 பாக்கெட்டு, ஒரு பீஸ்லேயும் 10ன்றதால மொத்தம் 30 பீஸ் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஓட்டுறது. ஸோ சின்னதாக கரெக்டாக ஸ்நாக்ஸுக்கு வந்து இருக்கும். எப்போ பசிக்குதோ காலையில் நான் எப்பயுமே சாப்பிடுவேன் பிஸ்கெட்டு. ஏன்னா நம்ம டிஃபன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9:30-10 ஆகிடும் நம்ம டிஃபன் சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சம் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டீ நம்ம ரெடி பண்ண டீ போட்டாச்சு. ஸோ இந்த பிஸ்கெட் சாப்பிட்ருவேன். அடுத்தது டிஃபன் வந்து 9:30 இல்லை 10 மணிக்கு சாப்பிடுவேன். ஸோ இந்த டிஃபன் இந்த டீ ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு நம்ம வந்து இன்னும் வந்து இருக்கிற இந்த கிளாஸ்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த கிளாஸு, டீ கிளாஸு இது எல்லாமே வந்து நம்ம கழுவி வைக்கணும். ஏன்னா நேற்று யூஸ் பண்ணது இது ஃபுல்லாக. ஸோ காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அந்த வெளியிலையும் வந்து இன்னும் வந்து மாப் போடணும். அதாவது பெருக்கி விடணும். ஃபஸ்ட்டு வந்து பெருக்கிட்டு அதுக்கப்புறம் மாப் போடணும். இந்த வேலையெல்லாம் இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்தது நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். காலையில் நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. காலையில் கொய்த்துலேயும் சரி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. பசிச்சுது அப்படின்னா குபூஸ், நான் அந்த குபூஸையும் நான் காமிக்கிறேன். அந்த பாருங்கள், நேற்று நைட்டு வந்த குபூஸு. நேற்று வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். நேற்று வந்து அல்ஃபாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதில் வந்து குபூஸ் இதெல்லாம் இவ்வளோ இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே வெளியில் அந்த நம்ம தோட்டம் இருக்கு இல்லையா, அந்த தோட்டத்தில் வந்து பிச்சு எல்லாமே வந்து இந்த குருவிங்களுக்கு புறாங்களுக்குலாம் வரும். ஸோ அதுக்கு வந்து தீனி இடம் போட்டுருவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு முறை உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி வந்து இது பிச்சு போட்டுருவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய இப்போதைய ரொட்டீன். டிஃபன் சாப்பிட்ற டைம் வந்துடுச்சு. என்ன டிஃபன் பாருங்கள், ரொட்டி. ஆக்சுவலாக சாப்பிட உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ ஃபோன் வீடியோ எடுக்கலையே அப்படின்ட்டு. சரி அதான் வீடியோ எடுத்துடலான்ட்டு. இது வந்து ஹிரானி ரொட்டி. நார்மல் குபூஸுன்றது இந்த இது இருக்குது பாருங்கள். இது வந்து நார்மல் குபூஸுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹிரானி குபூஸுன்னு சொல்லுவாங்க. ரொட்டியை தான் குபூஸுன்னு சொல்லுவாங்க இவங்க. ஸோ இது வந்து ஹிரானி குபூஸ். இது வந்து அடுப்பில் வந்து இந்த சூட்டில் வச்சு இது பண்ணி எடுப்பாங்க. ஸோ இது வந்து கொய்த்திங்க சாப்பிட்றது. நம்ம ஊர் மொச்சக்கொட்டையாக என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது போட்டு ஒரு மசாலா செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாம் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றது. அது இல்லாமல் ஒரு 2 முட்டை வந்து அவிச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இதுதான் நம்மளுடைய டிஃபன், காலையில் டிஃபனு. ஸோ இதை சாப்பிட்டுட்டு மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 9:40 ஆக போகுது. ஒரு டிஃபன் சாப்பிட்ற டைமு. டிஃபன் சாப்பிட்டுட்டு இப்போ 2 பேர் வந்திருக்காங்க. என்னுடைய ஓனரோட ஃப்ரெண்டும் வந்து உட்காந்துருக்காங்க. ஓனரோட ஃப்ரெண்டுக்கு டீ காஃபி கொடுத்துட்டேன். ஸோ நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா வேறு யாராவது வந்தாங்கன்னா அது டியூட்டி பார்க்க கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிற, எப்படி இப்போ மட்டும் உனக்கு டைம் கிடைக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக இப்போ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
இவர் தான் நம்ம நண்பர் விஜய். ஹாய் சொல்லு விஜய். என் ஃப்ரெண்டு இங்கே குவைத்துக்கு வந்த மொதல் ஃப்ரெண்டு. ப்ளஸ் வந்து 12 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிட்டு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ வந்து சாப்பிட போகிறேன். சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து மட்டன் குழம்பு வச்சுருக்காங்க. இது வந்து குவைத்திங்க சாப்பிட்றது தான், அதாவது ஓனர் சாப்பிட்ற ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கிறது. நம்மளுக்கும் இது பிடிச்சிருக்கு. அதனால் வந்து இதை இதை நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்மளும் இதே தான் சாப்பிடுவோம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதான் சாப்பிடுவாங்க. அதாவது அவங்க சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்மளும் இதை சாப்பிட்லாம். இல்லைனா தனியாக வந்து சிக்கன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க. ஸோ மட்டன் குழம்பு, அதே மாதிரி ஒயிட் ரைஸு, இதுதான் நம்மளுடைய லன்ச் இன்றைக்கி. இதை முடிச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து முதலாளி அம்மா டியூட்டி வந்துடும். ஸோ நம்ம அதுக்கு கிளம்புவோம். ஸோ சாப்பிட்றலாம். டேஸ்ட்டு வந்து நம்ம பழகிட்டோம். அதனால் வந்து இங்கே வந்து கொல்கத்தாக்காரர் சமைக்கிறதால நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அதனால் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இப்படியே தான் ஓடிட்டுருக்கு நம்ம லைஃப்பும். ஸோ இந்த சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டியூட்டி கிளம்பியாச்சு. டியூட்டி டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்து 2:10 ஆக போகுது. இன்றைக்கி டெம்பரேச்சர் வந்து 48 டிகிரி செல்சியஸ். அவுட் சைட் டெம்பரேச்சர் வண்டியில் காமிக்கிறது. ஸோ ஏசி ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் சில் பண்ணிகிட்ருக்கேன். முதலாளி அம்மா வந்தோடனே கூப்பிட்டுட்டு டியூட்டி கிளம்பணும். எந்த ஏரியா போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்வானியாவுக்கு தான். ஃபர்வானியாவில் வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸில் போய்ட்டு இவங்க போய் கையெழுத்து போட்டு வந்துடுறாங்க. ரொம்ப நாளாக போகாமல் இருந்தாங்க. நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போகுது. 1.5 வருஷமாக போகாமல் இருந்தாங்க. இப்போ தான் வந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு. தெரியல என்ன வேலை செய்கிறாங்களா இல்லை எதில் ரொம்ப நாளாக ஏன் வேலை செய்யாமல் இருந்தாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ அவங்க போயிட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டுருக்காங்க. வீக் டேஸ் தான், அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும். நம்ம மதியானமாக கூப்பிட்டு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தான் போயிட்டு நிற்பேன். போயிட்டு உள்ளார போயிட்டு வந்துடுவாங்க, கூப்பிட்டு வந்துடுவேன். ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் டிராஃபிக்கை பொறுத்து இருக்குது. ஸோ 9:10 கிளம்புறேன்னா 2:45 வந்து ரிட்டன் வந்துடுற மாதிரி வந்துடுவேன் இன்ஷால்லா. ஸோ அதுதான் இப்போதைக்கு டியூட்டி நம்மளுக்கு. காலையில் இப்போ மதியானம் சாப்பிட்டாச்சு. ஸோ டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் படுத்தேன்னா அப்புறம் சாயங்காலம் எழுந்துச்சி திருப்பி அதே ரொட்டீன் ஒர்க்கு தான். வேறு ஏதாவது டியூட்டி வருதா அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குவைத்தில் வந்து ஒரு புது சட்டம் வந்து போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு செப்டம்பர் 12 வரைக்கும் காதிம் டு ஷூன் விசா அப்படின்ட்டு, அதாவது வீட்டு வேலை செய்கிறவங்க கம்பெனி வேலைக்கு மாறிக்கலாம். சேம் ஓனர்கிட்டே மாறிக்கலாம், இல்லை வெளியில் இருக்கிற ஓனர் கடைங்களுக்கு நீங்களாக அப்ரோச் பண்ணி கூட அந்த மாதிரி வந்து வேலை இருந்துச்சு அப்படின்னா அவங்க மூலயமா பேசி இது வந்து மாறிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் வந்திருக்கு. எந்த அளவுக்கு எத்தனை பேர் மாறுறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டு வேலையிலேருந்து ஒன்று அனுப்பவே மாட்டாங்க, அனுப்புனா ஒரேடியாக கேன்சல் பண்ணி ஊருக்கு அனுப்புவாங்க. இது 2 விஷயந்தான் நடந்துக்கும். ஏதாவது கொஞ்சம் பழக்கமான ஓனருங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க சைட்லேருந்து வேணால் நீ கொடுத்து ரொம்ப நாளாக இங்கே இருக்க, நீ வேணால் வெளியில் போய் வேலை செய், அப்படி இல்லை படிச்சிருக்க அப்படின்னு தெரிஞ்சால் நீ படித்த வேலைக்காக ஏதாவது தேடிக்கோ அப்படின்ட்டு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் புதுசாக வந்தவங்க இல்லை அவங்க வீட்டில் வந்து வேலைக்கு ஆள் கண்டிப்பாக தேவை அப்படின்ற வீட்டிலலாம் கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க. ஸோ இந்த சட்டம் போட்டதுலேருந்து இவர் வணக்கம் நண்பர்களே, அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேர் வச்சுருந்தார். ஸோ அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவர் அதுதான் பேசிகிட்டு இருப்பார். ஸோ அந்த போட்டதுலேருந்து அவருக்கு மைண்டே சரியில்லையா, எப்படா நம்ம போகலாம், வெளியில் போய் வேலை செய்யலாமா, வெளியில் போய் வேலை தேடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காராம். நேற்று கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். இது டிரைவர் இதுக்கு டாக்ஸி டிரைவிங் இருக்குது இல்லையா, டாக்ஸி டிரைவிங்க்கு அவங்களே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதால நீங்கள் டேரெக்டாக எங்களை வந்து அப்ரோச் பண்ணுங்கள், யாரெல்லாம் டாக்ஸி டிரைவராக ஆகணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்களோ அவங்க வந்து டேரெக்டாக அந்த கம்பெனி அப்ரோச் பண்ணுங்கள். நாங்களே வந்து உங்கள் ஓனர்கிட்ட பேசி அந்த இதெல்லாமே நாங்கள் டாக்குமெண்ட் சேஞ்சஸ் எல்லாமே நாங்களே பண்ணித்தரோம். நீங்கள் வந்து எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு எங்கள் வண்டியை எடுத்து நீங்கள் டிரைவராக ஓட்டலாம், டாக்ஸி ஓட்டலாம், ஸோ நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். இது எத்தனை பேருக்கு யூஸ் ஆகுன்றது தெரியல.
இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லலாமே, ஷேர் பண்ணலாமே அப்படின்றது தான் இந்த வீடியோ. நம்ம ரொட்டீன் வேலை என்னன்றதை பார்ப்போம். ஸ்டே டியூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் விஜய் பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஃபோன் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ட்டு வீடியோ கட் ஆகிடுச்சு. காலையில் விஜய் வராப்புல, விஜய் வந்துட்டு இந்த மாதிரி செடிங்களுக்கு வந்து தண்ணி போடுற வேலை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. விஜய் வந்து செடிங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறதால நான் வந்து வீடை க்ளீன் பண்ணி அந்த டீ காஃபி இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. அதனால் வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கிது நம்மளுக்கு. இல்லைனா வந்து காலையில் 10 மணி வரைக்கும் நம்ம இந்த தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வரவங்களுக்கு டீ காஃபிலாம் கொடுத்துட்டு மணி 12 மணி வரைக்கும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ விஜய் வந்துடுறதால வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் வந்து விஜயோட ஓனர் வந்து கோத்து விட்டது தான். என்னென்னா, விஜயோட ஓனரு அவங்க வீட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெக்கேஷன் போயிருக்காங்க. சம்மர் வெக்கேஷன் ட்ரிப்பு போயிருக்காங்க. அவங்க வரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு போவாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு தான் போவாங்க. ஒரு வாரத்துக்கு இல்லை 4 நாளைக்கு 5 நாளைக்கு அந்த மாதிரி தான் ட்ரிப்பு போவாங்க. ஆனால் விஜயோட வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த 1 மாதம் வந்து சும்மா இருப்பான் அப்படின்றதுக்காக அவனுடைய ஓனரும் என் ஓனரும் அண்ணன் தம்பிங்களா இங்கே வந்து கோத்து விட்டு போயிட்டாப்புல. நீ வந்து அவனை பார்த்துக்கோ, ஏதாவது வேலை கொடுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க போல இருக்குது. அவர் போகிற அன்றைக்கே காலையில் 3:30 மணிக்கு ஏஞ்சி விஜய் வந்து அவனுடைய ஓனரை வந்து போய் ட்ராப் பண்ணிட்டு வராப்புல. ட்ராப் பண்ணிட்டு நேராக இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்துட்டு நீ வந்து இந்த செடிங்களுக்கு தண்ணி ஊற்று அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. நாளே வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு, விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லு, இந்த மாதிரி நாளைக்கு காலையில் வந்து இங்கே செடிங்களுக்கு தண்ணி ஊற்ற சொல்லு, நீ அவனும் சேர்ந்து வேலை செய்யுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. விஜய்க்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, என்கிட்டையும் சொல்லி நீ அவன்கிட்டையும் சொல்லு அப்படின்னு என்கிட்டையும் சொல்லிட்டார். நானும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். விஜய்க்கு ஃபோன் பண்ணால், ஆமாம் எனக்கும் சொன்னார் காலையில் வர சொல்லி 7 மணிக்கு வர சொன்னார், எத்தனை மணிக்கு ஏந்திரிப்ப அப்படின்னு கேட்டார். 7 மணிக்கு அப்படின்னா, 7 மணிக்கு நீ இங்கே வந்துட்டு இங்கே செடிங்களுக்கு தண்ணி ஊற்று, ஷவுகத் கூட அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிட்டார். அவங்ககிட்டையும் சொல்லிட்டார். அதுலேருந்து ஒரு 2-3 நாளாக வந்து கூட வரதால் நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை பலு வந்து கம்மியாயிடுச்சு. ஒரே ஆள் பார்க்குறத வேலையை வந்து இப்போ 2 பேர் பார்க்குறதால நம்மளுக்கும் கொஞ்சம் வீடியோ எடுக்கிற டைமிங் கிடைக்கிது. எடிட் பண்ணி போடலாம் அப்படின்ற ஒரு ஆசையும் வந்துச்சு நம்மளுக்கு. அதுதான் காலையில் சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு வீடியோ. ஸோ விஜயை பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூட்டி தான் வந்து நான் இப்போ போடுறேன். அதாவது இதை வந்து நான் அதிலே ஜாயின் பண்ணி போடலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து ஈவினிங் டைமாக இருக்கா, அதனால் வீடியோவோட எண்டிலே பார்ப்பீங்க. ஈவினிங்கு இப்போ வந்து நம்மளுடைய டியூட்டியை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை முடிச்சுட்டு போய் வேறு எதாவது நடுவில் ஃபோன் வந்துச்சுன்னா வேறு டியூட்டி பார்க்கணும், என்ன வருதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி சாப்பாடு அதே சாப்பாடு தான் நைட்டா இல்லை எதாவது புதுசாக வருதா அப்படின்றத பார்ப்போம். ஸ்டே டியூன். டீ டைம். டீ ப்ளஸ் வந்து ஊரில் வந்து ஸ்நாக்ஸு, ரவுண்டு காராஸ். சின்ன வயசில் ரொம்ப அதிகமாக பிடிக்கும். தண்ணி விட்டு வந்துருங்க. இது சாப்பிட்டு அப்படியே போய் கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நைட்டு டின்னர் சாப்பிட வந்தாச்சு. டின்னர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் மதியானம் வச்ச சேம் ஒயிட் ரைஸு, மட்டன் குழம்பு இருந்துச்சு. கொஞ்சோண்டு மட்டன்லாம் எதுவும் இல்லை. ஸோ குழம்பு மட்டும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு, ஸோ சிக்கன் பீஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய நைட்டு டின்னர். வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நடுவில் வந்து ஜம்யாவுக்கு மட்டும் போயிட்டு வந்தேன். வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன், மறந்துட்டேன். சும்மா ஒரு 4 பொருள் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்க ஜம்யா தான், ரொம்ப லாங்லாம் கிடையாது, 10-15 நிமிஷம் வேலை இருக்கும். போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தோட்டத்து வேலைலாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து டின்னர் சாப்பிட வந்தேன். ஸோ டின்னர் சாப்பிட்டோன்னா இன்றைக்கான டியூட்டி முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.